Hi, my dear first standard children. How are you all? எல்லாருமே சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸாம் டேட்டு கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். கொஸ்டின் எல்லாம் உங்களுக்காக நாங்கள் எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ணாக்கா எக்ஸாம் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே செம்ம கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எல்லா கிளாஸஸும் நம்ம கிளாஸ் அதை விட செம்மையான கோஆப்ரேஷன் பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்காக உங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் நல்ல கோஆப்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். கூடிய சீக்கிரம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுது அதுதான். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ வரக்கூடிய ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு நல்லா ரைட் பண்ணணும். ஓகேவா? கரெக்டாக ரைட் பண்ணணும். ஸோ எல்லா கிளாஸஸையும் ஒன்று விடாமல் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா சில்ட்ரன்? இன்றைக்கி நம்ம கிராமரில் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கிராமரில் எக்ஸசைஸ் 1லேருந்து 3 வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி கிராமர் எக்ஸசைஸ் 4 and 5 எக்ஸசைஸ் 4 and 5 ரிவிஷன் கிளாஸஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸுக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸி தான். எக்ஸசைஸ் 4 எல்லாருமே படித்து முடிச்சிட்டிங்க தானே? நம்பலாமா? ஓகே, சூப்பர், வெரி குட் சில்ட்ரன். எல்லாருமே படிக்கணும். ஓகேவா? நீங்கள் இப்போவும் எடுக்கக்கூடிய எக்ஸசைஸை படித்தாதான் ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு 1 டைம் சொன்னாலே உங்களுக்கு மெமரி ஆயிரும். அதுக்காக இப்போ இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரைட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும், ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சென்டென்ஸை ரீட் பண்ணி ட்ரூவா இல்லை ஃபால்ஸானு நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். 10 இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். பாய்ஸ் வியர் ஃப்ராக்ஸ். பாய்ஸ் வியர் ஃப்ராக்ஸ். ஃப்ராக்ஸ்னால் உடுப்பு, வியர்னா உடுத்துறது, போடுறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாய்ஸ் ஃப்ராக்ஸ் வியர் பண்ணுவாங்களாம். பாய்ஸ் ஃப்ராக்ஸ் வியர் பண்ணுவாங்களா? நோ, பிடிக்காத ஒன்று. அப்படி தானே? கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸுனாலே பாய்ஸுக்கு பிடிக்காது. ஆனால் பாய்ஸோட ட்ரெஸ்ஸை கேர்ள்ஸ் வியர் பண்ணுவாங்க. பேண்ட்டு, டிஷர்ட் எல்லாமே கேர்ள்ஸ் வியர் பண்ணுவாங்க. பட் கேர்ள்ஸ் வியர் பண்ணக்கூடிய ஃப்ராக்கு இதை பாய்ஸ் வியர் பண்ணவே மாட்டாங்க. பட் நம்ம கொஸ்டினில் பாய்ஸ் வியர் ஃப்ராக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும்? எஸ், ஃபால்ஸ். சூப்பர். செகண்ட் ஒன் பாருங்கள். வி ஸ்மெல் வித் அவர் இயர்ஸ். வி ஸ்மெல் வித் அவர் இயர்ஸ். இயர்ஸ்னால் காது. நம்மளோட காதை யூஸ் பண்ணி ஸ்மெல் பண்ணுவோமா? அப்படியா? கரெக்டா? நோ, எதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்மெல் பண்ணுவோம்? எஸ், நம்மளோட நோஸில் இருக்கக்கூடிய நாஸ்ட்ரில்ஸ், துவாரங்கள், அதில் இருக்கக்கூடிய துவாரங்களை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரீத்திங் அவுட் பண்ணுவோம், ஸ்மெல் பண்ணுவோம். ஸோ நாஸ்ட்ரில்ஸ் மூலம், அதாவது நோஸ் மூலம் தான் நம்ம ஸ்மெல் பண்ணுவோம். பட் கொஸ்டினில் வி ஸ்மெல் வித் அவர் இயர்ஸ். இயர்ஸ்னால் காது, காதை யூஸ் பண்ணி ஸ்மெல் பண்ணுவோன்னு ரைட் பண்ணியிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ஃபால்ஸ். தேர்ட் ஒன் பாருங்கள். ஹார்சஸ் கேன் கேலப். ஹார்சஸ் கேன் கேலப். கேலப்னா குதிக்கிறது. அந்த சத்தம் கூட உங்களுக்கு தெரியும். இதுதான் கேலப் பண்ணும்போது வரக்கூடிய சத்தம். ஸோ கேன்னா முடியும். ஹார்சஸ்னா குதிரை, குதிரையால் கேலப் பண்ண முடியும். யா, எஸ். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ட்ரூ ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணக்கூடாது. TRUE. நிறைய பேர் மேலே இருக்கும் கொஸ்டின்லே, ஆனால் பார்த்து எழுத மாட்டாங்க. அவங்களுக்கு ஓன்லேயே ரைட் பண்ணிடுவாங்க. TUREன்னு ரைட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக பாருங்கள். TRUE, ட்ரூ. ஸோ ஹார்சஸால் கேலப் பண்ண முடியும். யா, எஸ். கேனுன்னா முடியும். ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன். வி ட்ரா வித் எரேசர். வி ட்ரா வித் எரேசர். வீணை நம்ம, ட்ரானா வரைகிறது, வித் எரேசர். எரேசர் யூஸ் பண்ணி, எரேசர்னா ரப்பர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரானா வரைகிறது. எரேசர் யூஸ் பண்ணி ட்ராவா பண்ணுவோம்? நோ, ரப் பண்ணுவோம், எரேஸ் பண்ணுவோம். பட் கொஸ்டினில் வி ட்ரா வித் எரேசர், எரேசர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுவோன்னு ரைட் பண்ணியிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ஃபால்ஸ். ஃபால்ஸும் அதே மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. FLASCன்னு ரைட் பண்ணிடுவாங்க. நோ, கரெக்டாக எழுதணும். FALSC. அதுக்காக 1 டைம் பார்த்து ரைட் பண்ணுன்னு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் ரைட் பண்ணியிருப்பாங்க.
அதனால தான் திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு தோணலாம், ஏன் மிஸ் எப்போவும் நிறைய சப்ஜெக்டில் சொன்னாங்களே. நோ, இந்த மிஸ்டேக்கை ஒரு சப்ஜெக்டில் சொன்னால் பார்த்தாது, 10 சப்ஜெக்ட்லேயுமே நாங்கள் சொல்லணும். 10 சப்ஜெக்ட்லேயுமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. எம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வருமா? நோ, எல்லா சப்ஜெக்ட்லேயும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். கிராமர் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிராமரில் கூட ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வருது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக ரைட் பண்ண முடியும். ஸோ கொஸ்டினை பாருங்கள், வி ட்ரா வித் எரேசர். எரேசர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. நோ, எரேசர் யூஸ் பண்ணி ரப்பு தான் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ஃபால்ஸ். Answer is false. Next one பாருங்க. A crow is a reptile. A crow is a reptile. Reptileனா ஊர்வன. crowனா என்னது? பேர்ட்ஸில் ஒரு ஹைண்டு தான் crow. crowனா காகம். அதால் ஃப்ளை பண்ண மட்டும்தான் முடியும், ஊந்து போக எல்லாம் முடியாது. ரெப்டைல்ஸால் மட்டும்தான் ஊந்து போக முடியும். ரெப்டைல்ஸ்னால் என்னது? லிசார்டு, ஸ்னேக், crocodile, இதெல்லாம் இல்லை ரெப்டைல். இதுதான் ரெப்டைல்ஸ், ஊர்ந்து போகக்கூடியது, ஊர்வன. பட் க்ரோ வந்து பேர்டு. ஆனால் கொஸ்டினில் க்ரோ ரெப்டைல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ஃபால்ஸ். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வி ட்ரிங்க் பட்டர் மில்க். வி ட்ரிங்க் பட்டர் மில்க். பட்டர் மில்க்னா என்ன? எஸ், மோர். ஹேர்டுனா தயிர். ஹேர்ட் ரைஸ் சொல்லுவோம், தயிர் சாதம். ஹேர்டுனா தயிர், பட்டர் மில்க்னா மோர். நம்ம மோர் வந்து ட்ரிங்க் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. எஸ். எந்த சீசனில் ட்ரிங்க் பண்ணுவோம்? எஸ், சம்மர் சீசனில். ஏப்ரல் மந்த்து, மே மந்த்து, ஜூன் மந்த்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட பாடி வந்து கூலாக இருக்கிறதுக்காக தான் பட்டர் மில்க் யூஸ் பண்ணுவோம். கொஸ்டினில் வி ட்ரிங்க் பட்டர் மில்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், பேபிஸ் கேன் ஃப்ளை அன் ஏரோப்ளைன். பேபிஸ் கேன் ஃப்ளை அன் ஏரோப்ளைன். பேபிஸால் ஏரோப்ளைனில் ஃப்ளை பண்ண முடியும். நோ. பேபின்னா குட்டி பேபி, குட்டி 1 year to 5 years, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே பேபிஸ் தான் உங்கள் மம்மி டேடிக்கு. பெரிய பிள்ளைங்க ஆனதுக்கப்புறம் பேபி தான். ஆனால் பெரிய பிள்ளைங்க ஆனதுக்கப்புறம் நமக்கு மெச்சூர்டு வந்துடும். நம்மளால் எல்லாமே பேச முடியும், எங்கே எது தேவைன்னு நமக்கு கேட்க முடியும். ஸோ நம்ம தனியாக எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். பட் பேபிஸால் தனியாக ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ண முடியுமா? நோ. யாருக்காவது ஹெல்ப், ஒன்றே மம்மி போகணும், இல்லைனா டேடி, இல்லைனா ரிலேஷன்ஸ், யாருக்கு கூடயாவது தான் ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் இங்கே பேபிஸ் கேன் ஃப்ளை அண்ட் பேபிஸ் ஏரோப்ளைனில் ஃப்ளை பண்ண முடியும் பேபிஸால்? நோ, முடியவே முடியாத சிச்சுவேஷன். முடியாது சிச்சுவேஷன் இல்லை, முடியவே முடியாது. அதுக்கு சான்ஸும் தரமாட்டாங்க. ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கவ் ஈட் ஸ்டோன்ஸ். கவ் ஈட் ஸ்டோன்ஸ். ஸ்டோன்ஸ்னால் கல். கவுனா எஸ், பசு. கவ் வந்து ஸ்டோன்ஸ் ஈட் பண்ணுமானோ? எந்த அனிமல்ஸோ, எந்த பேர்ட்ஸோ, ஹியூமன் பீயிங்ஸ் யாருமே ஸ்டோன்ஸ் ஈட் பண்ண முடியாது. ஸ்டோன்ஸ் ஈட் பண்ணுறதுக்கூடிய திங்ஸாக இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். கவ் ஈட் ஸ்டோன்ஸ். கவ் வந்து ஸ்டோன்ஸ் ஈட் பண்ணும்? நோ. ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ஃபால்ஸ். வி ட்ரிங்க் ஃப்ரம் பாட்டில். வி ட்ரிங்க் ஃப்ரம் பாட்டில். பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிங்க் பண்ணோம். எஸ், எது வேணாலும் யூஸ் பண்ணி ட்ரிங்க் பண்ணலாம். பாட்டில், கிளாஸு எல்லாமே யூஸ் பண்ணி ட்ரிங்க் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. வி ட்ரிங்க் ஃப்ரம் பாட்டில். ஆன்சர் இஸ் எஸ், ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், ரூம்ஸ் ஹாவ் ஃப்ளோர். ரூம்ஸ் ஹாவ் ஃப்ளோர். ஹாவ்னா இருக்குது. ரூமில் ஃப்ளோர் இருக்கும். ஃப்ளோருன்னா தரை. ஃப்ளோருன்னா தரை. இன்னொரு FLOUR உண்டு. ஃப்ளோர்னா அது மாவு. இங்கே வந்து FLWOR ஃப்ளோர். ஃப்ளோர்னா தரை. எங்குமே என்ன ஒரு நம்மளோட ஹவுஸை எடுத்துக்கிட்டாலே அங்கே ஃப்ளோர் இருக்கும். இங்கே கொஸ்டினில் ரூம்ஸ் ஹாவ் ஃப்ளோர், ரூம்ஸில் ஃப்ளோர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ட்ரூ. நெக்ஸ்ட், பீகாக் ஹேஸ் ஃபெதர்ஸ். பீகாக் ஹேஸ் ஃபெதர்ஸ். ஹேஸ்னால் இருக்கிறது. பீகாக்கிட்ட ஃபெதர்ஸ் இருக்கும். எஸ், அபவ் 200 ஃபெதர்ஸுக்கு மேலே ஒரு பீகாக் கிட்ட இருக்கும். ஓகேவா? அதாவது ரெய்னி சீசன் அப்போவா ரெய்னி சீசன் வரும்போது அதோட ஃபெதர்ஸை வச்சு அழகாக டான்ஸ் பண்ணும். அதை தான் நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க. பீகாக் ஹேஸ் ஃபெதர்ஸ். பீகாக்கு நம்மளோட நேஷ்னல் பேர்டு. அதுக்கு ஃபெதர்ஸ் இருக்கும். யா, எஸ், ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன்,
owls are water animals. Owls are water animals. owlsனா ஆந்தை, அது வந்து ஒரு வாட்டர் அனிமல்னு சொல்லியிருக்காங்க. நோ, வாட்டரில் லீவ் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் என்னது? ஃபிஷ், ஃப்ராக், crocodile, இது எல்லாம் தான் எங்கே லீவ் பண்ணும்? வாட்டரில் லீவ் பண்ணும். அவுல்னா அது வந்து ஒரு பேர்டு போய் வாட்டரில் லீவ் பண்ணுமா? நோ, owls are water animals. அவுல் வந்து ஒரு வாட்டர் அனிமல்னு சொல்லியிருக்காங்க. நோ, ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ஃபால்ஸ். லாஸ்ட் ஒன் பாருங்க. we have two thumbs. we have two thumbs. தம்ஸ்னால் நம்மளோட தம் ஃபிங்கர். பிக்சரில் தெரியுது பாருங்கள், நீட்டிட்டு ஒன்று நிற்குது, அதுதான் நம்மளோட தம் ஃபிங்கர். நம்மளோட டோட்டல் 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது. 2 ஹேண்ட்லேயும் சேர்த்து 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது. 10 ஃபிங்கர்ஸில் ஒன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. ஃபஸ்ட் இப்போ இருக்குது பாருங்கள், அது தம் ஃபிங்கர், நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஃபிங்கர், நெக்ஸ்ட் மிடில் ஃபிங்கர், நெக்ஸ்ட் ஒன் ரிங் ஃபிங்கர், லாஸ்ட் ஒன் லிட்டில் ஃபிங்கர். தம் ஃபிங்கர், பாயிண்ட் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் அண்டு லிட்டில் ஃபிங்கர். ஸோ நமக்கு 2 தம் ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ட்ரூ. ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸோ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். 10 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி ரைட் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட்டுக்கிட்டு கரெக்டாக ரீட் பண்ணாமல் ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ், ஃபால்ஸுக்கு பதிலாக ட்ரூ அப்படின்னு போட்டுட்டிங்க அப்படின்னா அப்படியே ராங் போட்டுற வேண்டியதான். ஓகேவா? ஸோ நீங்கள் ரீட் பண்ணுறதுல தான் இருக்குது, நீங்கள் ரீட் பண்ணுறதுல தான் கரெக்டாக இல்லையான்னு தெரியும். ஸோ ஒன்ஸ் நான் ரீட் பண்ணி மீனிங் சொல்லலை, ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லிட்டு போகலாம். நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். பாய்ஸ் வியர் ஃப்ராக்ஸ். பாய்ஸ் வந்து ஃப்ராக்ஸ் வியர் பண்ணுவாங்க. நோ, ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். வி ஸ்மெல் வித் அவர் இயர்ஸ். நம்மளோட இயர்ஸ், நம்மளோட காதுகளை யூஸ் பண்ணி ஸ்மெல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நோ, நம்மளோட நோஸை யூஸ் பண்ணி தான் ஸ்மெல் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹார்சஸ் கேன் கேலப். ஹார்சஸால் ஹேலப் பண்ண முடியும், குதிச்சு ஓட முடியும். யா, எஸ், கேனுன்னா முடியும். ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ட்ரூ. வி ட்ரா வித் எரேசர். எரேசர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுவோம். நோ, ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட், எ க்ரோ இஸ் எ ரெப்டைல். ஒரு க்ரோ வந்து ஊர்வனை அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். நோ, க்ரோ இஸ் எ பேர்டு. ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ஃபால்ஸ். நெக்ஸ்ட், வி ட்ரிங்க் பட்டர் மில்க். வி ட்ரிங்க் பட்டர் மில்க். நம்ம மோர் குடிப்போம் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இஸ் எஸ், ட்ரூ. பேபிஸ் கேன் ஃப்ளை அண்ட் ஏரோப்ளைன். பேபிஸ் ஏரோப்ளைனில் ஃப்ளை பண்ண முடியும். நோ, ஆன்சர் இஸ் எஸ், ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கவ் ஈட் ஸ்டோன்ஸ். கவ் ஸ்டோன்ஸை ஈட் பண்ணும். நோ, ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். வி ட்ரிங்க் ஃப்ரம் பாட்டில். பாட்டில் யூஸ் பண்ணி ட்ரிங்க் பண்ணுவோம். யா, எஸ். ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ட்ரூ. ரூம்ஸ் ஹேவ் ஃப்ளோர். ரூம்ஸில் ஃப்ளோர்னால் தரை இருக்கும். எஸ், கண்டிப்பாக ஒரு ஹவுஸை எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக அங்கே ஃப்ளோர் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் எஸ், ட்ரூ. பீகாக்கு ஹேஸ் ஃபெதர்ஸ். பீகாக்கு ஃபெதர்ஸ் இருக்கும். எஸ், ஆன்சர் இஸ் ட்ரூ. owls ஆர் வாட்டர் அனிமல்ஸ். அவுல்ஸ் ஆந்தை, அது வந்து ஒரு பேர்டு, ஆனால் இங்கே வாட்டர் அனிமல்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இஸ் எஸ், ஃபால்ஸ். லாஸ்ட் ஒன், வி ஹாவ் 2 thumbs. நமக்கு 2 thumbs, தம் ஃபிங்கர்ஸ் இருக்கும். எஸ், ட்ரூ. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5 போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்டோரியை சொல்லலாம். ஒரு நாள் ஒரு மேனுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னா, அவரோட ஒய்ஃபுக்கு காது கேட்கலையா அப்படின்னு ஒரு சந்தேகம். என்னடா என்ன சொன்னாலுமே எதுவுமே பேசாமல் இருக்கா, எதுவுமே சொன்னால் புரிய மாட்டேங்குது என்னன்னு அவருக்கு ஒரு சந்தேகம். அதை போய் அவரோட ஒய்ஃப்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்குறதுக்கு ஒரு தயக்கம். எப்படி போய் கேட்குறது? தயக்கம்னா பயம். கேட்டால் அவரோட ஒய்ஃப் வந்து ஏதாவது திட்டுவாளோ அப்படின்னு ஒரு பயம். ஸோ இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரோட ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் சொல்கிறார், இப்படி என்னோடய ஒய்ஃப்கிட்ட நான் என்ன பேசினாலும் எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. ஸோ அவளோட இயர்ஸ் கேட்கலையோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது உண்மையா, அவளுக்கு இயர் கேட்கலையா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு அவரோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் கேட்குறாரு.
உடனே இவர் ஒரு ஐடியா சொல்கிறார். என்னென்னா, ஃபஸ்ட்டு 20 ஃபீட் தூரத்தில் இருந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது கேளுங்க. அடுத்த 10 ஃபீட்டு பக்கம், அடுத்த 5 ஃபீட், அது பக்கத்துலேயே போய் ஏதாவது உங்களோட ஒய்ஃப் கிட்ட கேளுங்க. கேட்டு அவங்க எந்த ஃபீட்டு பக்கத்துலேருந்து கேட்டு ஆன்சர் சொல்லுதோ அதுக்கேற்றது மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அப்பா, ஒரு ஐடியா கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக போகிறாரு. போய் அவரோட வெஹிக்கிளை நிறுத்திட்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டு வாசல்ல இருந்தே அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டு நேமை சொல்லி கூப்பிடுறாரு. ஏண்டி இன்னைக்கு என்னடி சமையல் அப்படின்னு கேட்குறாரு. வீட்டுக்கு உள்ளே இருந்து ஒரு பதிலுமே வரல. அடுத்துக்க வீட்டுக்கு உள்ளாடி ஹாலில் வராரு. கொஸ்டினை கேட்குறாரு. நோ ஆன்சர். அதுக்கப்புறமா கிச்சனோட அந்த டோர் இருக்குல்ல, அதில் வருவார். வந்து கேட்குறாரு, என்ன சமையல்? நோ நோ ரியாக்ஷன், நோ ரிப்ளே இல்லை. உடனே யோசிக்கிறாரு, ஐயோ கடவுளே, 2 இயர்ஸும் போயிருச்சா, 2 ஸ்பீக்கர் அவுட் ஆயிருச்சு தான். ஏன்னா நான் அங்கேருந்து கூப்பிட்டேன் கேட்குறேன், இங்கே கிச்சன் பக்கம் வரைக்கும் கூப்பிட்டேன் கேட்கலையே, 2 ஸ்பீக்கர் இவளுக்கு அவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு லாஸ்ட் சான்ஸாக ஒய்ஃபுக்கிட்ட பக்கத்தில் வந்து அவரோட இயருக்கு பக்கத்தில் போய், இன்றைக்கி என்ன சமையல், இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாரு. காற்றுல போய் அப்படி ஒரு சத்தமாக கேட்டோடனே அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஏங்க இப்படி கத்துறீங்க? நீங்கள் வாசல்ல இருந்து கேட்கும்போதே பதில் சொல்கிறேன், அதுக்கப்புறமா ஹாலில் வந்து கேட்குறீங்க, அப்போவும் நான் பதில் சொல்கிறேன், சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே இப்போ கிச்சன் டோர் பக்கத்தில் வந்து கேட்குறீங்க, அப்போவும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஏன் காதில் விளையலையா? காதில் ஏதாவது பஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு திட்டினாங்க. அப்போ தான் அவருக்கு தெரியுது யாருக்கு பிரச்சனை. அவருக்கு தான் பிரச்சனை. அவருக்கு தான் காது கேட்கலை. அவரோட ஒய்ஃப் நல்லா தான் இருக்காங்க, பட் இவருக்கு தான் பிரச்சனை. ஸோ ஒருத்தங்களை பார்த்த உடனே இவங்க இப்படி தான், இவங்க வந்து நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க, இவங்க வந்து நமக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரை பார்த்தோம் என்ன பண்ணக்கூடாது, எடை போடக்கூடாது, அவங்களுக்கு மார்க் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம பேசுகிற விதத்தில் தான் இருக்குது. நம்ம ஒருத்தங்கள்ட்ட நல்ல ஜாலியாக சிரித்து பேசினா அவங்களும் பேசுவாங்க. ஓகேவா? இங்கே ஒய்ஃபுக்கு காது நல்லா தான் இருக்குது, ஆனால் அவருக்கு தான் காது கேட்காது. அவரோட ஒய்ஃபை தப்பாக நினச்சிட்டாரு. லாஸ்ட்டில் தான் அவருக்கு புரிஞ்சு போச்சு அவருக்கு தான் காது கேட்கல அப்படின்னு. ஓகேவா? ஸோ நம்ம யாரையும் பார்த்து தப்பாக எடை போடக்கூடாது. ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, இப்போ லெசனுக்குள்ளாடி போகலாம். எக்ஸசைஸ் 4 பார்த்துட்டோம். எக்ஸசைஸ் 5 ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆப்போசிட்ஸ், 10 ஆப்போசிட் வேர்ட்ஸ் கொஸ்டின் கொடுத்து நீங்கள் ஆன்சர் ரைட் பண்ணணும். இதுக்கு எந்த சூஸுமே கிடையாது. ஸோ ஆன்சரோட ஸ்பெல்லிங்கை நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ 1 by 1 பார்க்கலாம். எஸ்டர்டே, எஸ்டர்டேனா நேற்று, டுமாரோனா நாளை, நேற்று நாளை. எஸ்டர்டேனா நேற்று, டுமாரோனா நாளை. இந்த டுமாரோக்கு ஸ்பெல்லிங் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. ஸோ சொல்கிறது மாதிரி நீங்கள் படிக்கணும். TOMORROW டுமாரோ. 5 டைம்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். TOMORROW. இந்த கஷ்டமான வேர்ட்ஸை, மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு ஜஸ்ட் 5 டைம்ஸ் ரைட் பண்ணால் போதும். இப்படி டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸை நீங்கள் 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பெல்லிங் படிச்சிங்கன்னா நீங்கள் போக உள்ள கிளாஸில் ஸ்பெல்லிங் படிக்க தேவையில்லை. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அங்கே யூஸ் ஆகும். டுமாரோ ஸ்பெல்லிங் பாருங்கள். TOMORROW டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன் வெஸ்ட், ஈஸ்ட். வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் ஈஸ்ட் சைடு. ஈஸ்ட்னா எந்த சைடு? சன்ரைஸ் ஆகக்கூடிய சைடு. EAST ஈஸ்ட். யங், ஓல்டு ஸ்பெல்லிங் OLD, ஓல்டுனா வயசானவங்க, யங்கர்ஸ்னா சின்ன பிள்ளைங்க. யங் ஸ்டேஜ் ஒரு 11 to 20, 25 ஸ்டேஜில் யங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா ஓல்டு. 40 அப்போ தாண்டிச்சுனாலே ஓல்டு தான். நெக்ஸ்ட் ஒன் டாப், பாட்டம். டாப்னா மேலே, பாட்டம்னா கீழே. பாட்டம் ஸ்பெல்லிங் BOTTOM, பாட்டம். நெக்ஸ்ட் ஒன் வெட், ட்ரை. வெட்னா என்ன? ஈரமாக இருக்கிறது.
ட்ரைனா காஞ்சு போய் கிடக்கிறது. டிஆர்ஒய் ட்ரை. டிஆர்ஒய் ட்ரை. ஓகே, ஒன்ஸ் மோர் பண்ணுறேன் பாருங்கள். எஸ்டர்டே, டுமாரோ. வெஸ்ட், ஈஸ்ட், யங், ஓல்ட். டாப், பாட்டம். வெட், ட்ரை. டி வரும், அங்கே டி போட்டிருக்கோம், மாற்றி சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. டி வரும். டிஆர்ஒய் ட்ரை. ஓகேவா? வெட்டுனா ஈரமாக இருக்கிறது, ட்ரைனா காஞ்சி போய் கிடக்கிறது. நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்க்கலாம். ஸ்லோ, ஃபாஸ்ட். ஸ்லோனா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது, காலையில் எந்திரிச்ச உடனே சோம்பேறியாக சோர்ந்து போய் இருக்கிறது தான் ஸ்லோ. ஃபாஸ்ட்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது. ரன்னிங் காம்படிஷன் வச்சோன்னா எப்படி ஃபாஸ்ட்டாக வரீங்க, அது மாதிரி எப்போவுமே டெய்லிக்குமே ஃபாஸ்ட்டாக இருக்கணும். என்ன ஒர்க் எடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். எஃப்ஏஎஸ்டி ஃபாஸ்ட். எஃப்ஏஎஸ்டி ஃபாஸ்ட். வீக், ஸ்ட்ராங். வீக்னா ரொம்ப மெலிஞ்சு போய் சாப்பிடாதது மாதிரியே வீக் பாடியாக இருக்கிறது. ஸ்ட்ராங்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது, பார்த்தாலே தெரியும், புஷ்னு புஷ்க்குன்னு இருக்கிறது. ஓகேவா? ஸ்ட்ராங்கோட ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணுவீங்க. STRONG ஸ்ட்ராங். STRONG ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் ஒன் ஷட், ஓப்பன். ஷட்டுன்னா மூடி இருக்கிறது, ஓப்பன்னா ஓப்பனில் இருக்கிறது, திறந்துருக்கிறது. ஓகேவா? ஷட்டுன்னா மூடி இருக்கிறது, ஓப்பன்னா திறந்துருக்குறது. இந்த ஓப்பன் ஸ்பெல்லிங் ஈஸி தான். பிஎன் பென் போட்டு முன்னாடி போட்டால் ஓப்பன். பிஇஎன் போட்டால் பென், ரைட் பண்ணுற பென்னு. அதுக்கு முன்னாடி போட்டால் ஓப்பன். ஓப்பன்னா திறந்துருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ட்ரூத், லை. ட்ரூத்துனா உண்மை பேசுகிறது, லைனா பொய் பேசுகிறது. LIE லை. ஸ்பெல்லிங் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ஒன் சேம், டிஃப்ரெண்ட். ஸ்பெல்லிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. சேம்னா ஒரே மாதிரி இருக்குது. ட்வின்ஸ் பேபிஸ் எல்லாம் நிறைய பேர் சேமாக இருப்பாங்க. டிஃப்ரென்ஸ்னால் இப்போ நம்மளோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்கள் உங்களை எடுத்துக்கிட்டோம் எப்படி இருப்பீங்க, டிஃப்ரென்ஸாக இருப்பீங்க. பட் யூனிஃபார்மில் எஸ் சேமாக இருப்பீங்க, அப்படி தானே? எஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டோட ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், படிங்க, மெமரி பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? DIFFERENT டிஃப்ரெண்ட். DIFFERENT டிஃப்ரெண்ட். DIFFERENT different. Slow, fast. Weak, strong. Shut, open. Truth, lie. Same, yes, different. Once more, first line read பண்ணலாம். Yesterday, tomorrow. West, east. Young, old. Top, bottom. Wet, dry. Slow, fast. Weak, strong. Shut, open. Truth, lie. Same, different. So 10 opposite same படிச்சிட்டோம். exercise 4 படித்து முடிச்சிட்டோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஈஸி. திரும்ப ரைட் பண்ணி பாருங்கள். சீக்கிரம் எக்ஸாமுக்கு உங்களுக்கு டேட் உடனே நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம். ஓகேவா? மெசேஜ் பண்ணுவோம். வரக்கூடிய மெசேஜஸையும் கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, ரைட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ அடுத்த கிளாஸில் சீக்கிரம் மீட் பண்ணுவோம். பை. தேங்க்யூ.